டிஎம்எம் மைதீன் கடைநூர்லேருந்து கேட்குறாரு, ஜக்காத்து பற்றிய கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கும் போது நமக்கு வரும் அந்த ஜக்காத்து உரையில் உள்ளது சொல்கிறார் நினைக்கிறேன். நமக்கு வரும் மொத்த வருமானத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். உதாரணமாக மாதம் 1,00,000 வருமானம் வந்தால் அந்த 1,00,000த்திற்கும் ஜக்காத்து கடமை என்று சொன்னீர்கள். வீட்டு செலவு மற்ற செலவுகளை கழித்து விட்டு கொடுக்கக்கூடாது என்று சொன்னீர்கள். ஆனால் 219 220 இந்த வசனங்களில் உபரியானதை கொடுங்கள் என்று வருகிறது அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன அவர் சொல்கிற வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 219 வசனம் சொல்லுகிறது, எஸ் அலூனக்க மாதா யுன்ஃபிகூன், எதை நாங்கள் செலவு செய்வது என்று இடத்தில் கேட்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல் அஃபுவ, உபரியாக உள்ளதை செலவு செய்யுங்க, தேவைக்கு உள்ளதெல்லாம் செலவு செய்ய தேவையில்லை, உபரியாக உள்ளதை செலவு செய்யுங்கள் அப்படின்னு வருகிறது. ஆனால் நம்ம ஜக்காத்து உரையில் என்ன சொன்னோம், உங்களுக்கு என்ன வருதோ அதில் செலவு போக உள்ளது மீதத்துக்கு ஜக்காத்து கொடுங்க நம்ம சொல்லலை. 1,00,000 வருது, மாத செலவு 50,000 வருதுன்னு வைங்க, 50,000 கழிச்சுட்டு நீங்கள் கொடுக்க இயலாது. ஜக்காத்தை 1,00,000 கொடுத்துட்டு தான் நீங்கள் 50,000 எடுக்க செலவழிக்கணும். எல்லாமே ஜக்காத்து தூய்மையான பணத்தை தான் நீங்கள் செலவழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்குரிய சான்றுகளோடு சொல்லியிருக்கிறோம். அந்த ரமலான் தொடர் உரையில் அதுக்குரிய ஆதாரங்களோடு அதை சொல்லியிருக்கிறோம். ஆனால் இவர் சொல்கிறபடி இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அதுக்கு முரண் மாதிரி தான் தெரியுது. எப்படி முரணாக இருக்குது, எதை செலவு செய்கிறோன்னு கேட்குறாங்க, மேல் மிச்சமானது செய்யணான்னு உன் செலவுலாம் போக, உன் சாப்பாட்டுக்கு போக, குடும்பத்துக்கு போக, எது மிச்சமாக இருக்குதோ அந்த மாத செலவு போக, அந்த வருஷ செலவு போக, எது மீதமாக கையிருப்பாக இருக்கிறதோ அதை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று தானே இந்த வசனம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த செலவழித்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்கிறது. ஒன்று ஜக்காத் என்ற ஒரு வகை, அது நீங்கள் முடிவு எடுக்கிறது இல்லை, அல்லாஹ் தீர்மானிக்கிறது. 2.5% அப்படின்னு சொல்லி மற்ற சொத்துகளுக்கும், கால்நடைகளுக்கு ஒரு கணக்கு, விவசாயத்துக்கு ஒரு கணக்கு, புதைகளுக்கு ஒரு கணக்குன்னு இப்படி எல்லாம் என்ன செய்யறான், ஜக்காத்து வகைக்குன்னு சொல்லி ஒரு விதியை நமக்கு தந்துட்டான். அதில் என்ன செலவழிக்கிறது, எவ்வளோ கொடுக்கறதுங்கிறது நம்ம விருப்பத்தின் பார்ப்பட்டதே கிடையாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது கொடுத்து ஆகணும். ஜக்காத் என்ற கட்டாய கடமை தர்மத்தை கம்பல்சரியாக நீங்கள் கொடுத்து ஆகணும். அதே நேரத்தில் அதுக்கு மேலேயும் ஒரு மனுஷன் செய்யலாம்ல. ஜக்காத்தை கொடுத்து விட்டோம், அதுக்கு மேலே அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறான். அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கலாமான்னு கேட்டால், அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கு முன்னாடி உன் செலவுக்கு போக மிச்சம் இருக்குமான்னு பார்த்துக்க. மிஞ்சியதை தான் நீ தர்மம் செய்யணும். தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அந்த இஸ்லாமிய கான்செப்டில் ஒத்த ஒரு பழமொழி. அது இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு பழமொழி. தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம். அப்போ தான தர்மம் செய்கிறதெல்லாம் உனக்கு மிஞ்சட்டுமா, ஓன் பொண்டாட்டி பிள்ளைக்கு பத்தாமல் இருக்குது, நீ என்ன இப்படி தர்மம் செஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளது. அப்போ இந்த வசனங்கள்லாம் எதை பேசுதுன்னு கேட்டால், நம்மளா விரும்பி செய்கிறோம்ல அதுக்கு சொல்லுகிறது. ஜக்காத்தையும் கொடுத்த பிறகு நீ மேலும் செய்ய நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, 1,00,000 வந்தவுடனே 2% ஜக்காத்தை கொடுத்துட்டு ஒரு 50% தர்மம் செஞ்சிட்டேன்னு சொன்னால் உன் குடும்ப செலவுக்கு பத்தாமல் போயிடுமான்னு நீ பார்க்கணும். நமக்கு தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிருமா, பூர்த்தி ஆகுனதுக்கு மேலே நம்மள்கிட்ட மிச்சம் இருக்குமான்னு பார்க்கணும். அப்படி மிச்சம் இருக்கிறதுகளைத்தான் நீங்கள் செலவு செய்யணும். இருக்கிற அம்புட்டையும் செலவழிக்கக்கூடாது என்பதெல்லாம் சதக்கா என்ற உபரியாக நாம செய்யக்கூடிய தர்மத்தை பேசுகிறது. அது உபரியானதை கொடுங்கள்னு சொல்வது நம்ம சாய்ஸில் விடப்பட்ட ஒரு விஷயம். அதனால் 3ல் 1 கூட கொடுக்கலாம்னு இருக்குல்ல. சில ஹதீஸ்கள் என்ன வருதுன்னு கேட்டால், உதாரணமாக புகாரியில் அதே மாதிரி இந்த சாதிபனு அபி வக்காஸ் சம்பவம் பல தடவை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் உடம்பு சரியில்லாமல் இருப்பார், ரசூல்லா பார்க்க போயிருப்பாங்க. அப்போ என்ன செய்வார், அவர் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, எல்லா சொத்தையும் தர்மம் செய்ய போகிறேன்பார். அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்க, அப்படிலாம் செய்யாதப்போ, அவ்வளோ செய்யக்கூடாது. அவர் சொல்ல, அப்போ நான் பாதியை தர்மம் செய்யட்டுமான்னு கேட்பார். பாதிலாம் செய்யாத. அப்புறம் கேட்பார், 3ல் 1 செய்யட்டுமான்னு கேட்பார். 3ல் 1 செஞ்சுக்கான அதுவே அதிகம், அது கொஞ்சம் கம்மியாக செஞ்சுக்கேங்கிறாங்க. சொல்லிவிட்டு உன்னுடைய குடும்பத்தாரை கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு செல்வதை விட அவங்கள தன்னிறைவு பெற்ற நிலையில் விட்டு செல்வது உனக்கு மேலானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹதீஸை பல முறை உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லி, இதெல்லாம் எதை காட்டுது, 3ல் 1 அளவு கூட செய்யலாம். அதுவே எதை காட்டுது, ஜக்காத்தை சொல்லணும். ஜக்காத்து 3ல் 1 33% ஜக்காத்து இல்லை தானே. இது 3ல் 1 தர்மம் செய்கிறத பற்றி பேசுகிறது. இதெல்லாம் எதுன்னு கேட்டால், மேல் மிச்சமானதை செலவு செய்யணுங்கிறது ஜக்காத்துங்கிறது 1,00,000 வந்துருச்சுல, நீங்கள் 2,500 கொடுத்துருவீங்க.
மீதி 97,500 உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வரியத்துன்னு கேட்டு வர்றாங்க, ஒரு 50,000 கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க, கொடுத்துடக்கூடாது. என்ன செய்யணும்? நம்மள்கிட்ட இருக்கிறது 97,500 தான் இருக்கிறது. இது ஒரு மாதத்துடைய தேவைக்கு உள்ளது. இனிமேல் மறுபடியும் 1,00,000 அடுத்த மாதம் தான் வரும். அந்த ஒரு மாதத்துக்கு நமக்கு இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்கு இந்த 97,000த்தில் எவ்வளோ நமக்கு செலவாகும் மதிப்பிடணும். ஒரு 75 ரூபா ஆயிரும் அப்படின்னு சொன்னால், அந்த 75க்கு மேலே உள்ள ரூபா இருக்குல்ல, அதைத்தான் விரும்பின அளவு செய்யணும். அதை முழுசாக கூட செய்யலாம். அதில் உங்களுக்கு எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ விரும்புகிறீங்களோ அதை செஞ்சுட்டு மீதி சேமித்து கூட வச்சுக்கொள்ளலாம். அப்போ மேல் மிச்சமானதை செலவு செய்தல் என்பது மார்க்கத்தில் உள்ளது. அது நம்மளாக விரும்பி செய்யக்கூடிய தர்மத்துக்கு உள்ளது. கட்டாய கடமையான ஜக்காத்துக்கு உள்ளது கிடையாது. அதனால் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது.